வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் அடையாள அட்டை வழங்கும் நடவடிக்கைகள் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு ஆரம்பிக்கப்படும் என டிஜிட்டல் பொருளாதார பிரதியமைச்சர் சுட்டிக்காட்டு. தனியார் சேவையாளர்களின் அடிப்படை சம்பளத்தை உயர்த்தும் வகையில் சட்டம் திருத்தப்பட உள்ளதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவிப்பு. எதிரணிகளை நாடாளுமன்றத்திற்குள் முடக்கி வைத்துவிட்டு உள்ளூராட்சி சபை தேர்தல் நடத்தப்படக்கூடாது என ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தல். அரசாங்கத்தின் சுயாதீன வரவு செலவு திட்டம் எதிர்வரும் 2029 ஆண்டிலேயே சமர்ப்பிக்கப்படும் என தெரிவித்துள்ள பிரதியமைச்சர் சதுரங்க அபேசிங்க. தொடர்வது விரிவான செய்திகள். டிஜிட்டல் அடையாள அட்டை வழங்கும் நடவடிக்கைகள் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு ஆரம்பிக்கப்படும் எனவும் இதற்கான தரவுகளை பெறும் முறைமைகள் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் டிஜிட்டல் பொருளாதார பிரதியமைச்சர் இரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மேலும் விளக்கிய அவர், பொதுமக்கள் எளிதாக தரவுகளை வழங்குவதற்காக பிரதேச செயலகங்களின் மூலமாக வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதற்காக இணையதளத்தின் மூலம் ஒரு புதிய திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். முதலாம் கட்டத்தில் டிஜிட்டல் அடையாள அட்டைக்காக விண்ணப்பிக்கும் நபர்களின் நிழல்பட மற்றும் கைவிரல் அடையாளங்களை பெறும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இரண்டாம் கட்டத்தில் கண்விழிகளின் அடையாளங்களை பயோமெட்ரிக் டிஜிட்டல் அடையாள அட்டையில் சேர்ப்பது திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் புதிய அடையாள அட்டைக்கான விண்ணப்பிக்கும் நபர்களுக்கு முதலில் டிஜிட்டல் அடையாள அட்டைகள் வழங்கப்படும். அதே நேரத்தில் பழைய அடையாள அட்டைகளை மாற்றுவதற்கான திட்டமும் நடைமுறையில் உள்ளது என்று கூறினார். இதேவேளை குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் இன்று முதல் 24 மணி நேரமும் செயல்படுத்தப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். அதன்படி இன்று முதல் இரவு நேரங்களில் பத்ரமுல்லை பகுதிக்கு விசேட பேருந்து நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்திருந்தார். தனியார் சேவையாளர்களின் அடிப்படை சம்பளத்தை உயர்த்தும் வகையில் சட்டம் திருத்தப்பட உள்ளதாக வர்த்தக, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நடைபெற்றிருந்த வரவு செலவு திட்டத்தின் முதல் நாள் விவாதத்தில் உரையாற்ற புதுகவர் இதனை குறிப்பிட்டிருந்தார். கடந்த காலங்களில் தொழிலாளர்களின் உரிமைகளுக்காகவும் அவர்களின் சம்பள உயர்வுக்காகவும் நாம் போராடிய அனுபவங்களை கருத்தில் கொண்டு தற்போதைய வாழ்க்கை செலவுகளுக்கு ஏற்ப சம்பள உயர்வு தொடர்பான யோசனைகளை முன்வைத்துள்ளோம். பெரும்பாலும் தொழிலாளர்கள் தனியார் துறையில் செயல்படுவதோடு அவர்களில் 60% பேர் 21,000 ரூபாய் அடிப்படை சம்பளத்தில் பணிபுரிந்து வரும் நிலையில் தற்போதைய வாழ்க்கை செலவுகளை கருத்தில் கொண்டால் இது போதுமானதாக இல்லை. இதனைத் தொடர்ந்து தனியார் சேவை வழங்குநர்கள் மற்றும் முதலாளிமாருடன் கலந்தாலோசனை நடத்தப்பட்டு எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தின் அடிப்படை சம்பளத்தை 21,000 ரூபாவிலிருந்து 27,000 ரூபாவாக உயர்த்துவதற்கும் 2026 ஆண்டு ஜனவரியில் 30,000 ரூபாவாக உயர்த்துவதற்கும் நடவடிக்கை எட்டப்பட்டுள்ளது. மேலும் 2024 ஆண்டு மே தினத்தன்று மலையகத்தை சென்று அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்காக 1,700 ரூபாய் சம்பள உயர்வு வழங்குவதாக வாக்களித்திருந்த போதிலும் அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இந்த நிலையில் ஆட்சியில் மாற்றம் ஏற்பட்ட பிறகு இந்த விடயத்தில் முதலாளிமார் சம்மேளனத்தோடு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு 1,700 ரூபாய் சம்பள உயர்வு வழங்குவதற்கான உடன்படிக்கை எட்டப்பட்டதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். வடக்கு மாகாணத்திற்கு 6,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது போல் ஏனைய மாகாணங்களுக்கு இதுபோன்ற பாரிய நிதி ஒதுக்கப்படவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க வலியுறுத்தினார். பாராளுமன்றத்தில் நடைபெற்றிருந்த 2025க்கான வரவு செலவு திட்ட விவாதத்தில் உரையாற்றும் போது இந்த கருத்துக்களை அவர் வெளியிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடப்பட்ட அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தப்பட வேண்டும், இல்லையெனில் பிரச்சனைகள் அதிகரிக்கும். நலன்புரி கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்பட்டதை வரவேற்ற அவர், முன்பள்ளி ஆசிரியர்களின் சம்பளம் கடந்த ஆட்சியில் 2,000 ரூபாவால் உயர்த்தப்பட்டிருந்த நிலையில் தற்போதைய வரவு செலவு திட்டத்தில் வெறும் 1,000 ரூபாவே அதிகரிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய வாழ்க்கை செலவுக்கு இது போதுமானதாக இல்லை என்று விமர்சித்தார். வடக்கு மாகாண அபிவிருத்திக்கு 5,000 மில்லியன் ரூபாவும், முல்லைத்தீவு பகுதியில் பாலம் நிர்மாணிக்க 1,000 மில்லியன் ரூபாவும் என்று மொத்தம் 6,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அனைத்து மாகாணங்களுக்கும் சம அபிவிருத்தி நிதி ஒதுக்கப்பட வேண்டும். மக்கள் தமது குறைகளை எங்களிடம் தெரிவிக்கின்றார்கள். அந்த குறைகளை அரசாங்கத்திடம் எடுத்துச் சொல்லுவோம். ஆனால் அதற்கான சரியான தீர்வுகள் வழங்கப்படாவிட்டால் கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கத்திற்கு ஏற்படுத்த போன்று இதற்கும் அதே நிலைமை ஏற்படும் என்று அவர் எச்சரித்தார். மன்னார் மாவட்டத்தில் கனியமண் அகழ்வு விவகாரம் காரணமாக போலீசாருக்கும் மக்களுக்கும் இடையே இன்று காலை ஏற்பட்ட பதற்ற நிலை தொடர்பாக நாடாளுமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் இந்த விடயத்தை முன்வைத்திருந்தார். அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், மன்னாரில் கனியமண் அகழ்வு தொடர்பாக நடைபெற்று வரும் முயற்சிகளுக்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்ற போதும் இந்த அகழ்வு பணிகளில் போலீசார் உடந்தையாக செயல்படுகின்றனர். இதன் காரணமாக மக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே பதற்றமான நிலைமை உருவாகியுள்ளது என்றார். இந்த நிலையில் உடனடியாக இந்த நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும், பேச்சுவார்த்தையின் மூலம் ஒருவேளை இணக்கப்பாட்டுக்கு வர முடியும் என்றும் அவர் தெரிவித்தார்.
இதற்கு பதிலளித்திருந்த சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவில் கடந்த அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட அனுமதி பத்திரம் ஒன்றை காண முடிகின்றது. ஆனால் குறித்த அனுமதி பத்திரம் சட்ட ரீதியாக வழங்கப்பட்டதா என்பது தெளிவில்லாததால் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகள் மேற்கொண்டு தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதிப்படுத்தினார். மன்னாரிலே மக்களுக்கும் போலீசாருக்கும் ஒரு பதட்ட நிலை இப்பொழுது காலையிலே ஏற்பட்டிருக்கிறது. அரசாங்கம் அதை பார்த்து, ஏனென்றால் கனியமண் அகழ்வு சம்பந்தமாக அங்கு ஒரு முயற்சி நடைபெறுகிறது. அதுக்கு மக்கள் எதிர்ப்பை தெரிவித்துக் கொள்கிறார்கள். ஆனால் அந்த கனியமண் அகழ்வுக்கு போலீசார் உடந்தையாக இருக்கிறார்கள். இதில் போலீஸுக்கும் மக்களுக்கும் பாரிய ஒரு இடையூறு, ஒரு கொந்தளிப்பு நடைபெறுகின்ற சூழல்கள் இருக்கிறது. உடனடியாக நிறுத்தி ஒரு பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருவதனூடாக செய்யலாம் நினைக்கின்றேன். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் சுயாதீன வரவு செலவு திட்டம் எதிர்வரும் 2029 ஆண்டில் சமர்ப்பிக்கப்படும் என கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி பிரதியமைச்சர் சதுரங்க அபிசிங்க தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நடைபெற்ற வரவு செலவு திட்ட விவாதத்தில் உரையாற்றிய போது அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, 3 ஆண்டு காலத்திற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் பரிந்துரைகளை அடிப்படையாக கொண்டு வரவு செலவு திட்டமே சமர்ப்பிக்கப்படும். நாட்டின் இறையாண்மை எழுந்த பின்னரே தேசிய மக்கள் சக்தியிடம் ஆட்சி பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது என்று குற்றம் சுமத்திய அவர், எதிர்வரும் 2029 ஆண்டில் தான் தேசிய மக்கள் சக்தி சுயாதீனமான ஒரு வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்க முடியும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். வரவு செலவு திட்ட கூட்டத்தொடர் காப்போதா சாதாரணதர பரீட்சை, தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டு ஆகியவை முடிந்த பின்னர் ஒரு பொருத்தமான நாளில் தேர்தல் நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார வலியுறுத்தினார். அதை விடுத்து எதிரணிகளை நாடாளுமன்றத்திற்குள் முடக்கி வைத்துவிட்டு உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்தக்கூடாது என்று கூறினார். எதிர்வரும் மார்ச் மாதம் 21ஆம் தேதி வரை வரவு செலவு திட்ட கூட்டத்தொடர் விவாதம் எதிரணிகளுக்கு முக்கியமானது. எனவே அவர்களை நாடாளுமன்றத்திற்குள் முடக்கி வைத்துவிட்டு தேர்தல் நடத்துவதை ஏற்க முடியாது. ஆனால் மாத கணக்கில் தேர்தலை தள்ளி போடுமாறு நாங்கள் கோரவில்லை. மாறாக தேர்தல் ஒரு சரியான சூழ்நிலையில் நடத்தப்பட வேண்டும். அத்துடன் காப்போத சாதாரணதர பரீட்சை, தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டு உள்ளிட்ட காரணங்களால் சுமார் 10 நாட்கள் விடுமுறை இருப்பதனால் அரசு சேவையாளர்களுக்கு நெருக்கடி நிலைமை உருவாகும். எனவே தேர்தல் திகதி தொடர்பாக சுயாதீனமான முடிவுகளை எடுக்குமாறு தேர்தல் ஆணைக்குழுவிடம் கேட்டுக் கொள்கிறோம் என்று அவர் தெரிவித்தார். இதேவேளை ஏற்கனவே செலுத்திய கட்டுப்பணமும் இன்னமும் மீள செலுத்தப்படாத நிலையில் நாங்கள் நிதி நெருக்கடியில் உள்ளோம். எனவே அதனை மீள செலுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். உணவுப் பொருட்களின் விலையை திடீரென்று உயர்த்துமாறு சங்கங்கள் வலியுறுத்தியுள்ளதன் சட்ட ரீதியான நிலைமை குறித்து நுகர்வோர் விவகார அதிகார சபை ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக அறிவித்துள்ளது. தற்போது பல பொருட்களின் விலை குறைந்துள்ள நிலையில் உணவுப் பொருட்களின் விலையை திடீரென்று உயர்த்த முடியாது எனவும் இது குறித்து தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அந்த அதிகார சபையின் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இதற்கிடையில் அரசாங்கம் சமர்ப்பித்துள்ள புதிய பட்ஜெட்டில் உணவகங்கள் மற்றும் சிற்றுண்டிச்சாலைகளுக்கு நிவாரணம் வழங்கப்படாத காரணத்தால் தேநீர், பால் தேநீர் உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் விலையை உயர்த்த உள்ளதாக அகில இலங்கை உணவக மற்றும் சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்களின் சங்கம் அறிவித்துள்ளது. குறித்த விலை அதிகரிப்பு நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்ததாகவும் உப்பு, தேங்காய், முட்டை, கோழி இறைச்சி உள்ளிட்ட பொருட்களின் விலைகள் தொடர்ந்து உயர்ந்து வருவதால் தங்களது தொழில் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன ருக்ஷான் தெரிவித்திருந்தார். இந்தியாவின் சென்னையிலிருந்து முதலாவது சர்வதேச சார்ட்டர் விமானம் ஒன்று நேற்று யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கியதன் மூலம் வரலாற்றில் ஒரு முக்கியமான மைல்கல்லை யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் பெற்றுள்ளது. இந்த நடவடிக்கை வடக்கு இலங்கைக்கான சர்வதேச பயணங்களை அதிகரிக்க வழிவகுக்கும் என்று விமான நிலையம் மற்றும் விமான சேவை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த வெற்றிகரமான நிகழ்வின் மூலம் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் இப்போது சர்வதேச சார்ட்டர் விமானங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டுள்ளதோடு இது பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்க பிராந்திய சுற்றுலாவை மேம்படுத்தவும் உதவுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது.